வெல்கம் டு ஹலிஃபா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போது பீர்க்கங்காய் நம்ம 1/2 கிலோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். முதல்ல தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயில் நிறைய சத்து இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலோரிகள் குறைவான, உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகணுன்னே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நம்ம பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாயை 2 நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், வதக்கி விடுங்க. வெங்காயம் நிறம் மாறினோன்னே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறினோன்னே நம்ம கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம சேர்த்துடலாம். தக்காளி 1 தக்காளி நல்லா ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தக்காளி பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை நம்ம இதோடு சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவையும் நம்ம சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பச்சை மிளகாயை நம்ம கீரி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பீர்க்கங்காய் நீர்க்காய். இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இது நீராவிலே வந்துடும். நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். மீடியம் பவரில் நம்ம வச்சுருவோம். அதிக பவரில் வச்சா தீஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா பாருங்கள், தண்ணியை நம்ம ஊற்றலை. அப்படி ஊற்றாமல் இருக்கும்போது தண்ணி இதாகுது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த அளவுக்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம சில பேர் தேங்காய் சேர்ப்பாங்க. நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு திட்டமாக தான் இருந்துச்சு. கிளறி விட்டுட்டு நான் திரும்பி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். அவ்வளோதான், செம்மையாக இது வந்திருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஃப்ளேவர் ஆகிடுச்சி. பொரியல் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சி, நல்லா வெந்துடுச்சு. பீர்க்கங்காய் உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுக்கு சட்டுன்னு ஒரு பொரியல் செய்யணுன்னா நீங்கள் பீர்க்கங்காய் செஞ்சிடலாம். செம்மையான டேஸ்டான பீர்க்கங்காய் பொரியல் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். மிகவும் சத்து நிறைந்த இந்த பீர்க்கங்காயை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. தினம் ஒரு கருத்து. அந்த வரிசையில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்மையும் செய்துவிடல். நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சாக்கா அந்த கெடுதல் செஞ்சிட்டாங்களேன்னு அவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யாமல் நம்ம நல்லது செஞ்சோன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கெடுதல் செஞ்சிட்டோமேன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நன்மையே செய்யுங்கள், நல்லவராக வாழுங்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.